அனைவருக்கும் வணக்கம். சோயா பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்ன என்பதை பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, புதினா, மிளகாப்பொடி, மஞ்சள், இஞ்சி, பூண்டு, பட்டை, 2 ஏலக்காய், கிராம்பு. குக்கர் சூடானதும் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, குஸ்கா, வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு ஆயில் கூட நாம் 3 நெய் ஊற்றுவோம். இப்போ அதுக்கு நெய்க்கு பொதுவாக நான் வேறு ஒன்று சேர்க்க போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எனக்கு கிடைக்கிறது கிட்டத்தட்ட 4 வருஷம் தேடி அதுக்கப்புறம் தான் எனக்கு கிடைச்சிது. அது என்னென்னா, இதுதாங்க அது நெய் மிளகாய். நம்ம நெய் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரியே ஸ்மெல் இதில் இருக்கும். ஆனால் இது ஒரு மிளகாய், எனக்கு இந்த 4 மிளகாய் சேர்த்து எனக்கு 100 ருபீஸ் கிடச்சிது. ஆமாங்க, வெளியில் வாங்கினேன். இது அப்படியே போடக்கூடாது, இதில் கொஞ்சமாக பிச்சு தான் போடணும். ஏன் அப்படின்னா, இது ரொம்ப வாசனை. எண்ணெயில் போடவே நம்ம நெய் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி வாசனையாகவே இருக்கும். அது ஏன்னா இன்னும் வெயிலில் காய வச்சுருக்கணும். எனக்கு நேரம் கிடைக்கல வெயிலில் வைக்கிறதுக்கு, அதனால் எண்ணெயில் போட்டிருக்கேன். அது எண்ணெயில் அந்த பொரிய நம்ம வீட்டில் எப்படி நெய் யூஸ் பண்ணுற ஸ்மெல் வருதோ அதே மாதிரியே இருக்கும். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் அடுத்தது இது கொஞ்சம் நல்லா வணங்கணும். வணங்கினா தான் உங்களுக்கு அந்த ஸ்மெல் இன்னும் அதிகமாகும். ஏன்னா இது வெயிலில் காஞ்சிருந்ததுன்னா நல்லா இதாக இருக்கும். அடுத்து பட்டை, 2 ஏலக்காய், ஒரு ஸ்டாரு, அடுத்ததாக 2 கிராம்பு. இதை அப்படியே வணக்கிக்கலாங்க. இது வணங்குறப்போ அந்த நெய் ஸ்மெல்லும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். வணங்கி முடிக்கட்டும். வாசனை இங்கே இருக்க முடியலைங்க. அடுத்ததான் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கி வரணும். இது என் பையங்களுக்கு ஸ்கூல் டிஃபன் பாக்ஸுக்காக லஞ்சுக்கு ரெடி பண்ணுறேன். சின்ன குக்கரில் என் பையங்களுக்காக அளவாக கொஞ்சமாக லஞ்ச் பாக்ஸுக்கு மட்டும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். காலையிலங்கிறனால கொஞ்சம் அவசரமாக செய்ய வேண்டியதாக இருக்குது. அடுத்தது இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய். இதுவும் கொஞ்சம் வாசனை வர்ற வரைக்கும் வணக்கிக்கலாம். இது கொஞ்சம் வணங்கி வரட்டும். அடுத்ததாக தக்காளி கொஞ்சம் போட்டு நல்லா வணங்கணும். அடுத்ததாக கொஞ்சமாக உப்பு. ஏன் அப்படின்னா தக்காளி கொஞ்சம் இது பண்ணி வரணும். கொஞ்சம் நல்லா வேகிறதுக்கு உப்பு ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா வெந்து கிடைக்கும். நல்லா வணங்கிடுச்சு. அடுத்தபடியாக மஞ்சப்பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு கொஞ்சம் வணக்கி விட்டுட்டு பிரியாணி மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் கொஞ்சம் வணக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் வாசனை வரும் வரைக்கும் கொஞ்சம் வணக்கி விட்டோம்னா ஸ்மெல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். புதினா தழை கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதையும் கொஞ்சம் வணக்கி விட்டுட்டு கொஞ்சம் வணங்கி வரட்டும். அடுத்து நாம் சேர்க்க வேண்டிய பொருள் சோயா போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே தண்ணியில் வடித்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா இது பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும். அடுத்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா வணக்கி விட்டுக்கலாம்.
நல்லா வதங்கிடுச்சு. இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி நான் எடுத்திருக்கேன். அதனால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் அரிசி ஊற வைக்காதனால மறுபடியும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணுறேன். வதக்கி விட்டுட்டு நான் 1 டம்ளர் அரிசி எடுத்தேன்னு அந்த அரிசி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சு 3 விசில் வந்தால் போதும். இப்போ வெயிட் இறங்கிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். சோயா பூரா மேலே வந்து பார்க்க அழகாக இருக்குது. பையனுக்கு ஸ்கூலுக்கு நேரமானதுனால கொத்தமல்லி தழை புதினா தழை போட எனக்கு டைம் பத்தலை. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.